ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஸ்கொயரோட ஷார்ட்கட் வந்து பார்க்க போகிறோம். ஸ்கொயர்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதோட பவரில், அதாவது மேலே வந்து சின்னதாக 2ன்னு இருக்கும். இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இந்த நம்பராலேயே ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணும். இப்போ 4க்கு பவரில் 2 இருக்குது. 4ஆலேயே மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் வந்து 16. இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஷார்ட்கட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்த சிங்கிள் டிஜிட் இல்லை, டபுள் டிஜிட், ட்ரிபிள் டிஜிட் இருந்துச்சுன்னா அது எப்படி ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்குவோம், 47 ஸ்கொயர். இதை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி பண்ணுவோம்? 47 47, இப்போ 7 7 49 இப்படியே போயிட்டு இருந்தால் டைம் கன்சப்ஷன் ஆகும். இப்போ ஷார்ட்கட்டில் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். என்ன வரும்? 49. அடுத்தது இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 7 28. 28 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ? 56. ஒரு டிஜிட் விட்டு 6 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். அடுத்தது 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 16. இப்போ இதை கூட்டுங்க. 9 10, இங்கே மேலே ஒன்று வந்துடும் 12, இங்கே ஒன்று வந்துடும் 2. ஸோ 47 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 22,09. இதுதான் நான் நார்மல் மெத்தட்லேயே பண்ணியிருப்பேனே, இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் ஒன்று ஒன்றா எழுதிட்டு இருக்கேன். இதே நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் எழுதவே வேண்டியது 47 ஸ்கொயரை பார்த்தோன்னே மனக்கணக்கில் கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களால் இந்த ஆன்சரை சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எழுபத்தெட்டு ஸ்கொயர். 8 8 64, 6 7 8 56, 56 2 தடவை பண்ணால் 102, 102 ஒரு 6 8, ஒரு 6 7 7 11, 7 7 49, 49 ஒரு 11 60. இப்போ பாருங்கள், நான் மனக்கணக்கிலே போட்டேன். அதாவது எப்படி நான் இது பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும். 8 8 64, 7 8 56, 56 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 112. அப்புறம் 7 7 49 கூட்டினா 4 8 10 60. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கு வந்து 1லேருந்து 100, அதாவது 1க்கும் 100க்கும் இடைப்பட்ட நம்பரில் உள்ள ஸ்கொயருக்கு மட்டும்தான் இந்த ட்ரிக்கு யூஸ் ஆகும். இதே வந்து 100லேருந்து 1000க்குள்ளே இடைப்பட்ட நம்பர், அதாவது 100லேருந்து 1000க்குள்ளே இடைப்பட்ட நம்பருக்கு வேற ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 456ன்னு எடுத்துப்போம். 4 5 6 இதை ஸ்கொயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம எப்படி பண்ணுவோம்? 4 5 6 4 5 6ன்னு இப்படி ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே எக்ஸாமே முடிஞ்சு போயிடும். ஸோ வந்து இப்போ நம்ம டைம் கன்செப்ஷனில் ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்க நம்பரை வந்து பாருங்கள். இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணோம்னா வந்து ரவுண்ட் ஆக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். எப்படி பண்ணால் ரவுண்ட் ஆக்கலாம்னா, இதுலேருந்து 56 மைனஸ் பண்ணோம்னா 400 கிடைக்கும். ஸோ என்ன பண்ணால் ரவுண்ட் ஆக்க முடியுமோ அதை இப்போ பாருங்களேன். 56 மைனஸ் பண்ணால் ரவுண்ட் ஆக்கலாம். -56 பண்ணால் என்ன கிடைக்கும்? 400. எந்த நம்பரை மைனஸ் பண்ணோமோ அதே நம்பரை வச்சு இந்த 456 ப்ளஸ் பண்ணணும். அதாவது இந்த 456 56 கூட்டினா என்ன கிடைக்கும்? 2 10 1 500. ஸோ இது ரெண்டையும் இப்போ நம்ம இடையில மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ எந்த நம்பர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? 56. இந்த 56 ஸ்கொயர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 56 வந்து ப்ரீவியஸில் நான் சொல்லிக் கொடுத்த ஷார்ட்கட் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மனக்கணக்கிலே போடலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ 56 நான் இப்போ ஷார்ட்கட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் டேரெக்டாக ஆன்சரே போடுறேன் பாருங்களேன். பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டபுள் டிஜிட்டை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த கணக்கு பார்ப்போம். இப்போ இந்த 400 இருக்குது. இப்போ 400ல் இந்த 2 0 மறந்துடுங்க. இப்போ இந்த 4 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுங்களேன். 4 2 8, 4 1 4, 4 5 20. ஓகே, இப்போ இந்த நம்பரை பாருங்கள். இதில் 1s 10s 100. இந்த 100 வந்து லாஸ்ட் டிஜிட்டில் இங்கே வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்பரை ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆட் பண்ணுங்கள். 6 3 8 1 9 4 3 7 20. ஓகே, ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிடலாமா? பார்ப்போம். 4 5 6 × 4 5 6 கரெக்டு பாருங்கள்.
20 79 36 கரெக்ட். இப்போ 456 பார்த்தோமா? இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பராக பார்ப்போம். 789 ஹோல் ஸ்கொயர். பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்னு இருக்குது, ஆனால் இதை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா இதை ரவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா 789ஓட 11 ப்ளஸ் பண்ணால் ரவுண்ட் பண்ணிடலாமா? ப்ளஸ் 11 ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 800. மல்டிப்ளிகேஷன் 11 இதால் மைனஸ் பண்ணணும். 789ல் 11 போச்சுன்னா எவ்வளோ? 778. ஓகே, இப்போ நம்ம என்ன நம்பரை யூஸ் பண்ணோம்? 11 யூஸ் பண்ணோம். 11ஓட ஸ்கொயர் என்ன? 121. ஓகே, இப்போ இந்த 2 டிஜிட் அடிச்சிடணும். அடிச்சுட்டு இப்போ 8ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 8 8 64, 6 7 8 56, 56 ஒரு 6 62, 6 56 8 7 56, 56 ஒரு 6 62. ஓகே, இப்போ இதை நம்ம கூட்டுறோம். எப்படி? 1s 10s 100. இந்த 100 வந்து இது இந்த கடைசி டிஜிட்டில் வரணும். இப்போ கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா 1 2 5 2 2 6. அதாவது 789ஓட ஸ்கொயர் வந்து 62 25 21. கரெக்டானு பார்த்துடலாமா? 789 இன்ட்டு 789 62 25 21. ஸோ இதான் ஷார்ட்கட்டு. இப்போ எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நடத்தினதில் 1லேருந்து 100 ஒரு மெத்தடு, 100லேருந்து 1000 ஒரு மெத்தடு. இது மட்டும் பார்த்தாலே போதும். இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை. எக்ஸாம்ஸ்க்கு இதுக்கு மேலே உள்ள நம்பர்ஸ் கேட்கவும் மாட்டாங்க. ஸோ இந்த 2 ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். சிம்பிளிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வந்து நான் கிளாஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.